எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ஒரு பர்த்டே கேக். இந்த பர்த்டே கேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பாஞ்ச் அப்புறம் ஐசிங் ரெண்டையும் ஆல்ரெடி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கீங்க நம்ம சேனலில். அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்பாஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச ஸ்பாஞ்சு தான். இந்த ஸ்பாஞ்ச் நல்ல காட்டன் ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு எப்படி இந்த கேக்கை ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் இன்றைக்கி விப்பிங் க்ரீம் இல்லாத சமயத்தில் எப்படி ராயல் ஐசிங்கை யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே கேக் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். பட் நான் ராயல் ஐசிங் போட்டிருக்கிற வீடியோவில் கிளிசரின் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ கிளிசரின் மெடிக்கல் ஷாப்ஸில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான், இட்ஸ் எடிபிள். ஸோ கிடைச்சா கிளிசரின் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 1/2 டீஸ்பூன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ராயல் ஐசிங் கெட்டி ஆகாது. அதர்வைஸ் பை நேச்சர் ராயல் ஐசிங் எக் யூஸ் பண்ணி செய்கிறதுனால ஈஸியாக கெட்டி ஆகிடும். ஓகேங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிற பர்த்டே கேக்காக ஒரு 1/4 கப் மில்கில் 1 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஐசிங் ரூல் இல்லாதவங்க ஒரு பாத்திரத்தில் மேலே அகலமான பிளேட்டை இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்சை இதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா பிக் பண்ணி விட்டோம்னா அந்த ரோஸ் மில்க் இருக்கு இல்லையா, அந்த ஈஸியாக உள்ளே அப்சர்வ் ஆகிக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே இப்போ ரோஸ் மில்க்கை நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ராயல் ஐசிங் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது ரோஸ் மில்க் பேஸ் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சம் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கும் இல்லையா, ட்ரை ரோஸ் பெட்டல்ஸை உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது மஸ்ட்டு கிடையாது, விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பாஞ்சை கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பாஞ்சை ப்ராப்பராக வச்சுட்டு இது மேலே மிச்சம் இருக்கிற அந்த ரோஸ் மில்கையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங் ராயல் ஐசிங்கை யூஸ் பண்ணி கவர் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த கேக் எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபினிஷிங் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப ஈஸியான ராயல் ஐசிங் செஞ்சு பாருங்கள். ராயல் ஐசிங் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கிளாஸி லுக் கிடைக்கும். இதனுடைய ப்ளஸ் பாயிண்ட் அதுதாங்க. இப்போ பாருங்கள், பாட்டம் அண்ட் டாப்பில் நமக்கு பிடிச்ச மாதிரி கலரை மிக்ஸ் பண்ணி ஐசிங் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ராயல் ஐசிங் யூஸ் பண்ணி எப்படி பர்த்டே கேக் பண்ணணும் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.